பவி எங்க போயிருப்பா? இங்க பாருங்கப்பா, வீட்ல இருக்க எல்லா ரூமையும் தேடி பாருங்க. பவி! பவி அண்ணி! பவி! அண்ணி! பவி! ஒருவேளை எங்க இருக்க? பவி எங்க போயிருப்பான்னு தெரியல. பவி அண்ணி! பவி! என்னம்மா? பாட்டி, உள்ள எந்த ரூம்லயுமே அண்ணி இல்ல. எங்கேயும் இல்ல. அவங்க கிச்சன்ல கூட இல்ல. என்ன? ஆமாமா, அவ எங்கேயும் இல்ல. பவி அந்த ரூம்ல கூட இல்ல. மேல இருக்கிற ரூம்ல கூட தேடி பார்த்துட்டேன், அவ அங்கேயும் இல்ல. அப்படின்னா அவ எங்க தான் போயிருப்பா? பவி வீட்ல இல்லனா இவ்ளோ சீக்கிரத்துல அவ எங்க தான் போயிருப்பா? ஒருவேளை சீமாவை தடுக்கிறதுக்காக போயிருப்பாளோ என்னவோ. அவ நம்ம கிட்ட கோவமா சொன்னா தெரியுமா, சீமாவை கும்பமேளாவுக்கு போக விட மாட்டேன்னு. அங்க போய் சீமாவோட உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தாம இருக்கணுமே. பவியை கண்டுபிடிச்சு எப்படியாவது தடுத்தாகணும். அப்படி இல்ல சுஜாதா, அவ எப்போ மோகினி அப்புறம் சுனந்தாவோட கட்டுப்பாட்டுல இருக்காளோ அது வரைக்கும் நாம சொல்றது எதுவுமே அவ காதுல விழாது. அப்புறம் நம்ம சீமாவையும் தடுக்க வேண்டாம். அவ இந்த குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தனியா சண்டை போட போயிருக்கா. இங்க எந்த பிரச்சனை வந்தாலும் நாம தான் சமாளிச்சாகணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, நாம எல்லாரும் ஒன்னா எதிர்த்து நின்னு போராடணும். ஜெய் துர்கா தேவி. நீங்க சொன்ன மாதிரியே நாங்க செய்யறோமா? அந்த மோகினியாலையும் பவியாலையும் நம்ம குடும்பத்துக்கு பெரிய ஆபத்து வரப்போகுது. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்தி ஆகணும். நம்ம வெளியில போய் தேடி பார்க்கலாமாங்க? பாப்பா. ஓம் சாந்தி 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 சாந்தி. வணக்கங்க. வணக்கம்மா. நான் பரத்வாஜ் குடும்பத்தோட மருமக பவி பரத்வாஜ். அட, நீங்க இத சொல்லணுமா என்ன? எனக்கு தான் பரத்வாஜ் குடும்பத்தை பத்தி நல்லா தெரியுமே. இங்க பாருங்க பண்டிதரையா, உங்களால எனக்கு ஒரு உதவி ஆகணும். சொல்லுங்கம்மா. பண்டிதரையா அமர் தான் என்னை இங்க அனுப்பினாரு. மோகினியும் சுனந்தாவையும் உங்ககிட்ட இருந்து கூட்டிட்டு வர சொன்னாரு. என்ன மன்னிச்சிடுமா, அமர் என்கிட்ட தெளிவா சொல்லியிருக்காரு. அவர் இங்க நேரா வர வரைக்கும் இந்த ரூமோட சாவியை யார்கிட்டயும் கொடுக்க கூடாதுன்னு. ஆமா, நீங்க சொல்றது ரொம்ப சரிதான். ஆக்சுவலா இங்க அமர் தான் அவங்களை கூட்டிட்டு போக வந்திருக்கணும். ஆனா அமருக்கு திடீர்னு எதிர்பாராத விதமா ஒரு வேலை வந்துடுச்சு. அதனாலதான் என்ன அனுப்பியிருக்காரு. ஆனா நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க எந்த பிரச்சனையும் பண்ணாம ஒழுங்கா நான் சொல்ற மாதிரி என் கூட வந்துருவாங்க. எந்த பிரச்சனையும் வராம நான் அவங்கள பத்திரமா கூட்டிட்டு போறேன். அவங்கள நீங்க என் கூட அனுப்புனா மட்டும் போதும். ஹரி ஓம். சரிம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரியாவே இருக்கட்டும். நீங்க அமர பேச சொல்லுங்க, நான் சாவியை கொடுத்துறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் போங்க ப்ளீஸ். சீக்கிரம் விஷ் பண்ணலாம். லைஃப்ல ஃப்ரெண்டா மட்டும் தான் இருப்ப. விஷயம் ஃபர்ஸ்ட். இவங்க கிட்ட நீங்க சாவி கொடுத்துறாதீங்க. என்னம்மா சொல்ற? அமர் மாமா ஒண்ணு இவங்கள அனுப்பல. இவங்க போய் சொல்றாங்களா? நீ சொன்னது நல்லதா போச்சுமா. இவங்க கிட்ட நான் சாவியை தரமாட்டேன். இங்க பாருமா, கோவிலை விட்டு போயிடு. நான் சாவியெல்லாம் தரமாட்டேன். என்னாலையும் கோவிலுக்குள்ள போக முடியாது. சுனந்தாவையும் மோகினியும் எப்படியாவது வெளியே கொண்டு வரணும்னா அது இந்த பண்டிதரால மட்டும்தான் முடியும். வெளியே போங்க. நில்லு. என்னப்பா ஆச்சு ராஜேந்திரா? இல்லம்மா, பவி எங்கேயும் இல்ல. நாங்க எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டோம், அவங்க எங்கேயுமே இல்ல. என்னமாச்சு? பெரியத்த அது பவி அண்ணி தனியா போகல, சஞ்சனாவையும் கூட கூட்டிட்டு போயிருக்காங்க. பிரேமண்ணா அவரோட ரூம்ல தான் இருக்காரு. ஆனா
சஞ்சனா எங்க போனானே தெரியல. சீமா வீட்ல இல்லாத நேரத்துல இந்த மாதிரி எல்லாம் நடந்தா என்ன செய்யறது? பவி நம்ம சஞ்சனாவை எங்கதான் கூட்டிட்டு போயிருப்பா? பாட்டி, அத்தை, பவி அண்ணி சஞ்சனாவை மோகினியும் சுனந்தாவும் இருக்கிற அந்த கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஜானவி சொல்றது சரிதான், அப்படிதான் நடந்திருக்கணும். நீங்க யாரும் கவலைப்படாம இருங்க, நான் கோவிலுக்கு போய் பார்த்துட்டு வரேன். அமர், நீ தனியா போகாதப்பா. வாங்க. அம்மா தாயே, நீங்க தாமா ஒரு நல்ல வழி காட்டணும். ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. பண்டிதரை மரியாதையா விட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? வாயை மூடிட்டு எல்லாரும் அங்கே இருங்க. இல்லைன்னா இந்த பண்டிதரை நான் உயிரோட விடவே மாட்டேன். போங்க எல்லாரும். அந்த மோகினியையும் சுனந்தாவையும் எப்படியாவது என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைங்க. இல்லைன்னா உங்க யாரையும் நான் உயிரோட விட மாட்டேன். விடு, என்ன விட்டு. நான் சொல்றத மரியாதையா செய்யுங்க. சுனந்தாவையும் மோகினியும் வெளியே கொண்டு வா. சீக்கிரம் போங்க, சீக்கிரமா போய் அவங்கள வெளியில அனுப்புங்க. இந்த சாவி. அப்புறம் அவங்க கால் தரையில படாம பத்திரமா கூட்டிட்டு வா. சீக்கிரமா போ. நீங்க சொன்னபடியே பண்றேன். சங்கர் அண்ணா, சீக்கிரமா பண்டிதருக்கு ஃபோன் பண்ணுங்க. அவங்களை கீழே இறக்குங்க. அங்க இல்ல, இங்க. என்ன பண்டிதரே, இப்ப உங்களுக்கு எப்படி இருக்கு? சபாஷ் பவி. பண்டிதர் பாவம், விட்டுடு. அட, என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவங்கள புடிங்க. அவங்க ரெண்டு பேரும் சூரியக்காரிங்க. நம்மள அவங்க அழிச்சிருவாங்க. நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்தா கூட எங்களை யாரும் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா மோகினியோட சக்திக்கு முன்னாடி எந்த சக்தியும் நிக்காது.
எப்படியோ உங்க 2 பேரையும் நான் வெளியே கொண்டு வந்துட்டேன். ஆனா நம்ம பெரிய பிரச்சனையில இப்ப மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஏன் என்னாச்சு? சீமா இங்க இருந்து கிளம்பிட்டா. சீமா எங்க கிளம்பி போயிட்டா? அது 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 என்ன இடம்னா, சீமா கும்பமேளாவுக்கு தனியா போராட போயிருக்கா. கும்பமேளா. கும்பமேளாவுக்கா? போக கூடாது, அது மட்டும் நடக்கவே கூடாது. சுவாமிஜி, பேரு புகழ் அப்புறம் பணம் கிடைக்கும். பாத்தியா எங்களோட மேரிட் லைஃப் எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். விளையாடாதீங்க சுவாமிஜி, மறுபடியும் பாருங்களேன். மறுபடியும் ஆனா நம்மளோட கதை முடிஞ்சு போயிடும். ஆனா மோகினி, அந்த கும்பமேளால அப்படி என்னதான் இருக்கு? மோகினி, கும்பமேளான்னு பேரை கேட்டது நீயே இப்படி டென்ஷன் ஆகுற? சொல்லு. அம்மா, நீங்க எப்பவும் ஒரு நல்ல சூன்யக்காரியா மாறவே முடியாது. அதனாலதான் உங்களுக்கு இத பத்தி எல்லாம் எதுவுமே தெரியல. கும்பமேளாவில தான் நம்மள அழிக்கிறதுக்கான ரகசியம் இருக்கு. ஆமாமா, இத்தனை நாளா நம்ம சீமாவை ஜெயிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா சீமா மட்டும் ஒரு தடவை கும்பமேளாக்கு போயிட்டான்னா அவளுக்கு நம்மள அழிக்கிறதுக்கான எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவகிட்ட இருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. நம்மளோட முடிவு நிச்சயமாயிடும். இல்ல இல்ல, நான் சாக விரும்பல. மோகினி, நீ ஏதாவது பண்ணு. இத பாரு, ஏற்கனவே நான் ஒரு தடவை உயிரை விட்டுட்டேன். ஆனா நான் மறுபடியும் உயிரோட வருவேன்னு எனக்கு அப்பவே தெரியும். ஆனா இப்போ அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏதாவது செய். நீங்க ஒரு நல்ல சூன்யக்காரி இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா இவ்ளோ பயந்து என்ன நீங்க அவமானப்படுத்தாதீங்க. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நிச்சயம் எதுவும் ஆகாது. சீமா அங்க போகாம தடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. சஞ்சனா, எங்க போற? வீட்டுக்கு போறியா? நாங்களும் அங்கதான் போக போறோம். வா போலாம். ஆண்டி உன்னை அங்க கூட்டிட்டு போறேன். மோகினி, நாம உடனே இங்க இருந்து கிளம்புறதுதான் நல்லது. ஏன்னா அவங்க எப்படியும் கரெக்டா நம்மள கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்தாலும் வந்துருவாங்க. வா சஞ்சு. நான் வரல. நீங்க ரொம்ப கெட்ட மாமி. நீங்க எங்க அம்மாவை சாகடிக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் உங்க கூட நிச்சயமா வரமாட்டேன். சீமாவ மாதிரியே இருக்கால, அவளை மாதிரியே யோசிக்கவும் கத்து வச்சிருக்கா. உள்ள ஏத்தவள. ஒழுங்கா வண்டியில வந்து உட்காரு. கைய விடுங்க. உனக்குள்ள நல்லபடியா சொன்னா கேட்க மாட்டேன். விடுங்க. வா. என்ன விடுங்க. அம்மா, சீக்கிரமா போங்க. அமரும் மத்தவங்களும் நம்மள தேடிதான் வந்துட்டு இருக்காங்க. சீக்கிரம் போங்க.
பண்டிதரே பண்டிதரே உங்களுக்கு என்னாச்சு? யார் உங்களுக்கு இப்படி பண்ணது? சொல்லுங்க பண்டிதரே, உங்களுக்கு யார் இப்படி பண்ணது? மோகினி. மோகினியா? அண்ணா கொஞ்சம் போய் தண்ணி எடுத்துட்டு வாங்க. கொண்டு வரேன். பண்டிதரே இந்த தண்ணி குடிங்க. அது பவி இங்க வந்தாங்க, ஒரு குழந்தைய கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் அந்த 2 சூனியக்காரங்களையும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனா அமர் அவங்கள எதுவும் பண்ணி தடுக்க முடியல. பரவாயில்ல பண்டிதரே, நீங்க முதல்ல உங்க உடம்ப பாருங்க. நாம பயந்த மாதிரியே நடந்து போச்சு. பவி அண்ணி சுனந்தா கிட்டயும் மோகினி கிட்டயும் சீமா கும்பமேளா போறாங்கன்னு சொல்லிடுவாங்க. மோகினி இப்போ சீமாவை தடுக்கிறதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வா. நம்ம சீக்கிரமா போயாகணும். சரி வாப்பலாம். பண்டிதரே உடம்ப பாத்துக்குங்க, வாப்பலாம். சரிங்க, நீங்க பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. ஆனா கொஞ்சம் வேகமா வண்டியை ஓட்டுறீங்களா? நான் கும்பமேளாவுக்கு சீக்கிரமா போயாகணும். சரிம்மா. பெரியத்த ஃபோன் பண்றாங்க. ஹலோ பெரியத்த. ஹலோ, நெட்வொர்க் ஃபுல்லா தானே இருக்கு, அப்படியே பெரியத்தையோட குரல் கேட்கவே மாட்டேங்குது. ஹலோ ஹலோ பெரியத்த. ஹலோ சீமா, யாருக்கு தெரியும், ஒருவேளை உன் பாட்டிமாவோட குரலை நீ கேட்காம கூட போயிடலாம். மோகினி, என்னாச்சு? என் குரலை கேட்டதும் உனக்கு ஷாக்கிங்கா இருக்கா? என்ன நீ தோக்கடிக்க நீ எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டல்ல. ஆனா என்ன பண்றது, நான் உனக்கு ஒரு நல்ல நியூஸ் சொல்றேன் கேளு. நான் இப்போ உன் பாசமான மாமியார் குடும்பத்துல தான் இருக்கேன். நீ எதுக்கு இப்ப வந்த? நீ எதுக்கு திடீர்னு உனக்கு தோணுனதும் கும்பமேளாக்கு கிளம்பி போயிட்ட? அப்ப வீட்டுல யாராவது இருக்கணும் இல்லையா? மத்தவங்களை எல்லாம் பத்திரமா பாத்துக்கணுமே. ஆனா கொஞ்சம் கார் நிறுத்துங்க, சீக்கிரமா நிறுத்துங்க. மோகினி, என் குடும்பத்து ஆளுங்களுக்கு எதுவும் ஆக கூடாது. உனக்கு தெரியுமா சீமா, நீ இப்படி பதறதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உனக்கு உன் குடும்பத்து ஆளுங்க மேல எவ்வளவு பாசம். நீ கும்பமேளா போகணும்னு விரும்பினல, சரி போயிட்டு வா, அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இன்னைக்கு போகாத, நாளைக்கு நீ போ. ஏன்னா இன்னைக்கு முகூர்த்தம் வேற சரியில்லை. அப்புறம் நாளைக்கு நீ போகும்போது உன்கிட்ட ஒரு 12-13 பானை இருக்குல்ல, அதையும் போய் திறந்துக்கலாம். மோகினி, இப்போ நீ என்னதான் சொல்ல வர? நான் சொல்றது புரியலையா? அது என்னன்னா, நீ போற இடம் ரொம்ப புனிதமான இடமாச்சே. மனுஷங்க இறந்து போனாங்கன்னா அவங்களோட அஸ்திய அங்கதான் கொண்டு கரைப்பாங்க. இங்க பாரு, நான் இப்போ ஒரு வேலை செய்ய போறேன். உன்னோட இந்த பரத்வாஜ் குடும்ப ஆளுங்க இருக்காங்கல்ல, அவங்க எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எல்லாரையும் இப்பவே சாவடிக்க போறேன். அதுக்கப்புறம் இவங்க எல்லாரையும் எரிச்சிட்டு இவங்க அஸ்தி எடுத்துட்டு போய் அங்க கரைச்சிடலாம். அப்ப 12-13 பானை இருக்கதானே செய்யும். இல்ல, நீ அது மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. மோகினி, கொஞ்சம் நான் சொல்றத முதல்ல கேளு. நீ திரும்ப சீக்கிரம் வீட்டுக்கு வந்துரு. உனக்காக நான் இங்க காத்துக்கிட்டு இருப்பேன். மணி இப்ப 7:30 ஆகுது. 8 மணிக்குள்ள நீ கண்டிப்பா வீட்டுக்கு வந்தே தீரணும். எப்படி? மோகினி, பாய்.